மொத்தம் 109 ட்ரோன்கள். அதுல 2 ட்ரோன் புதுசா இருந்துச்சுங்க. ஜெட் இன்ஜின்லாம் வச்சிருந்தாங்க. ஏதோ சோதனை பண்ணி பார்த்துருப்பாங்க போல தெரியுது. மொத்தம் 109 ட்ரோன்கள், மிசைல்கள் 5. இதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் மேல ஏவி விட்டுருக்காங்க. இதுல பயங்கரமான தாக்குதல் சுமியோ பிளாஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஜாப்ரோசிஷியால வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியல் குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இந்த சுமியோ பிளாஸ்ட்ல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு. சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். லொகேஷன் மேப். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாசாவோட ஃபயர் எந்தெந்த இடத்துல அதிகமா இருக்கு உலகத்துல அப்படிங்கிறத எடுக்கிறதுக்காக சேட்டலைட் இருக்கு. ஸோ அதோட இமேஜ் வச்சு பார்க்கும்போது, அந்த ஏர் ஸ்ட்ரிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சுமி உப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் குறி வச்சு ரஷ்ய தரப்பு வந்து தாக்கிட்டு இருக்காங்க. 2வது சுமில சில பகுதிகள்ல ரஷ்யா முன்னேறி வந்து கேப்சரும் பண்ணியிருக்காங்க. இத உக்ரைனோட சோர்ஸான டீப் சைட் தரப்பு இந்த கர்ஸ்க்ல இருந்து சுமிக்குள்ள ஊடுருவி வந்திருக்காங்க. அது கூடவே இது புதுசா வந்திருக்கிறது. அது கூடவே 18 செட்டில்மென்ட்கள கடந்த 7 நாட்கள்ல ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ களத்துல எந்த அளவுக்கு ரஷ்யா ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது இது தெரியுது. இதுல 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட கடந்த 7 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க தன்னோட வசத்துக்கு புதுசா பகுதிகள் எடுத்து வந்திருக்காங்க. இதுல மொத்தம் 2 காமெடி. முதல்ல லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஆ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, புரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் ஒண்ணும் இந்த போர்ல தோக்கல. நீங்க போன வருஷத்துக்கான மேப்பையும், இந்த வருஷத்துக்கான மேப்பையும் எடுத்து பாருங்க. எந்த சேஞ்சும் இருக்காது அப்படிங்கிறது போல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். போருங்கிறது களத்துல நடக்கல, புத்தியில நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ், யோசிக்கக்கூடிய நபர்கள். ஸோ போருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அ களத்துல இல்லாம மத்த பகுதிகள்ல நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா, ஆப்பிரிக்கால கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. மேற்குலக நாடுகளுக்கு உதவக்கூடிய நாடுகள்லாம் இப்ப ரஷ்யாவோட அணிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் மேற்குலக நாடுகள் அழுத்தங்கள், சாங்ஷன் இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அணி சேரக்கூடிய அந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா, இருதரப்புலயும் அணிய சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. மாபெரும் ஒரு களத்துக்கு வர்றதுக்கு ரெடி ஆறதுக்கு முன்னாடி படைகள திரட்டுவாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா, "ஏய் நீ யார் பக்கம்? நீ யார் பக்கம்?" அப்படிங்கிறது போல கேட்டு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். ரஷ்யா உள்ள வந்துச்சு, அதான் பிரச்சனை, இப்படி ஆயிப்போச்சு. வரலாறுல எழுதிக்கிறதுக்கு வேணா இது வச்சுக்கலாம். மத்தபடி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சப்ளை லைன்ஸ் எப்படி, எவ்வளவு ஆயுதங்கள் தேவை, என்ன மாரியான ஆயுதங்கள் வேணும், நவீன போர்க்காலத்துக்கு வந்து என்ன மாரியான விஷயங்கள் வேணும்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம களத்துல எட்டி குதிச்சாங்க அப்படின்னா பயங்கரமா அடி விழுகும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருதரப்புலயும் டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். யாரு எஸ்கலேட் பண்ணி உக்ரைன்ல பெருமளவுல முன்னேற ஆரம்பிக்கிறாங்களோ, இல்ல மேற்குலக நாடுகள் ட்ரூப்ஸ உள்ள அனுப்புறாங்களோ, அவங்க ரெடியாயி உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புத்திகள்ல போர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா, இதே வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள். இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, மேப்ப கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஆனா, இதே உக்ரைனோட மீடியாக்கள் தான் 18 செட்டில்மெண்ட்ட கடந்த 7 நாள்ல புடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க ரஷ்யா. ஆனா பெருமளவுல இல்ல. ஒரு மேசிவ் ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் லார்ஜ் ஸ்கேல் உள்ள வரேன் அப்படிங்கிறது போல இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவ்வளவுதான். இதே நீங்க ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட வந்தீங்க அப்படின்னா, கர்ஸ்க் பகுதியில நம்ம ஆப்பரேஷன் பண்ண ஞாபகம் இருக்கா? அதனால தான் படைகள்லாம் கொண்டு போகாம ஆக்டிவா இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஆகுறது தெரியுமா? அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சார் சுமி ஓப்லாஸ்ட் உங்களுதாங்க சார். அதுவும் உக்ரைனோடது தானே. இங்க வந்து நின்னு சண்டைய புடிச்சு அந்த பகுதியில பிடிச்சாலும் இழப்புகள் உக்ரைனுக்கு தான். ரஷ்யா அங்க கொண்டு போய் டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல நின்னு அங்கேயே சண்டை புடிச்சு, அங்க இருக்கிற பகுதிய பிடிச்சாலும் இழப்புகள் உக்ரைனுக்கு தான். என்ன இந்த பகுதிகள்ல பெரும்பான்மையான இயற்கை இயற்கை வளங்கள்லாம் பெருசா எதுவும் இல்ல. டிரான்சிட்க்கு மத்த விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆனா அதுலருந்து வருமானம் என்ன? அப்படிங்கிற கேள்வி வரும்போது, உக்ரைனோட தெற்கு பகுதியில இருக்கிற அளவுக்கு உக்ரைனோட வடக்கு பகுதியில இல்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் உக்ரைன் எடுக்க போறாங்க ஏதுன்னு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல இப்படி சொல்றாங்க. பட் இருந்தாலும் பகுதிகள் உக்ரைன் இழந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. 2வது ரஷ்யாவோட படைங்கிறது இப்போ ரொம்ப பெருமளவுல பெருகி இருக்கு. அதுக்கான காரணம் நார்த் கொரியா. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருகி இருக்கா படைகள், படை பலம் இன்கிரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ அதுக்காக படை பலத்த பெருக்கிறதுக்காக உக்ரைனோட கெல்மின்சுக் அவர்கள், ஸோ இவர் தரப்புல மீடியாக்கள் தரப்புல வந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் சந்திப்பு போக பேட்டி உக்ரைன் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி கேட்கும்போது, ஒரு உக்ரைனியர்கள் இந்த மொபைலைஸ் பண்ற ஆளுகளும் ஒருத்தரும் 12 பேர்த்த பிடிக்கணும். புரியுதா? அதாவது டார்கெட் குடுத்துருக்காங்க. ஒரு ஆள் மினிமம் 12 நபர்கள பிடிக்கணும். ஒரு மாசத்துக்கு.
ஸோ அப்படி பண்ணாதான் ஓரளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனியன்ஸா மொபைல் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா உங்கள புடிச்சு போட்டுருவோம். அப்படிங்கிறது போல மிரட்டல்கள், அழுத்தங்கள், உருட்டல்கள் பலது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள போயிருக்கு. ஸோ வண்டிகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிற இடமெல்லாம் புடிச்சு போடக்கூடிய வண்டிகள் அதிக அளவு சுத்திக் கொண்டு இருக்கிறது. ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருக்காங்க அவங்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உக்ரைன் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பயங்கரமா ரெடி ஆகுறாங்க. ஆள் பிடிக்கிற வண்டி வரட்டும், நீ புடிச்சு குடுக்குறேன் அப்படின்னு இந்த காமெடி எல்லாம் எப்படி மேட்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் அப்பவே என்னமோ தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்படிங்கிற போல இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது மேட்ச் ஆயிருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமா இருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன திட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க, எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு படிப்பினைகள். தவறான தலைவர தேர்ந்தெடுத்தா நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கும்? நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் போயிரும். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் போயிருவாங்க. நம்ம நாட வந்து இன்னொரு நாடு எழுதி வாங்கிக்கும். ஸோ இது போல பல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நம்மளுக்கு நடக்கும்போது கஷ்டமா இருக்கும். அதுபோல நடக்கக்கூடாது அப்படின்னா, இது போல விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது போல சொல்லக்கூடிய கடமைகள எங்களுது பார்க்குறோம், சொல்றோம். எடுத்துக்கிறத விதம் வந்து உங்களோடது. எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன பண்றீங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அப்படிங்கிறத ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாரி சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு இயல்பா ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த இயல்பு தன்மையில ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நீங்க எடுத்துக்கக்கூடிய இயல்பும் ஒரு மாரி இருக்கும். ஸோ அதனால நீங்க திட்டுறீங்க. நீங்க திட்டுறதையும் நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்றதையும் நீங்க ஏத்துக்குவீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கோங்க கரெக்ட்டா அவ்வளோதான். சரியான நபர தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இல்லன்னா, வேற ஒரு நாட்டு அதிபர் சொல்றத நம்ம நாட்டு அதிபர் கேட்டு நடப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கனடா இருக்காங்க இல்லையா? அவங்களோட கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா தயாரா இருக்காமா. எந்த நேரமும் உக்ரைனுக்கு நாங்க ஓடோடி போய் கருங்கடல்ல இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றும் பணியில நாங்க இறங்க தயார் அப்படிங்கிறது போல கனடாவோட நேவி தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வருது. கனடாவோட நேவின அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் சொல்ல, கனடாவோட அம்பாசிடர்ன்னு உக்ரைனுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. அவங்க ஒரு படி மேலேயே போய் கையில பச்சை குத்தி உக்ரைனுக்கான சார்பா அவங்களோட விஷயங்கள்லாம் அவங்க காட்டுறதுன்னு பல விஷயங்கள் அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ ஆதரவு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பெருகிக் கொண்டே இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்க போகுது உதவிகள் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பேச்சுவார்த்தை. ஜூன் 2 பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. இப்ப இந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி போகும்? எதுக்காக நடக்குது? அப்படின்னு பல கோணங்கள்ல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுல லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஜூன் 2 ஏன்னா இப்ப உக்ரைனுக்கு வந்திருக்காரு, பேசியிருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூன் 2 இருக்குல்ல, அந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா கூப்பிடுறாங்கல்ல, அது ஒரு விளையாட்டுங்க. இது ஒரு விதமான விளையாட்டு. அதாவது கூப்ட்டு டைம் இழுத்தடிக்கிறது. இது போல விளையாட்டுல ஒரு தந்திரம் இது. இது போல செஞ்சுகிட்டு இருக்கு ரஷ்யா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் சாடியிருக்காரு. இவர் ஆரம்ப காலத்துல இருந்தே ரஷ்யாவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவர். பைடன் அவர்களோட காலகட்டத்துல இருந்து. மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறனால செனட்ல வந்து சாங்ஷன் போடணும், லார்ஜ் ஸ்கேல் போடணும்னு எல்லாம் இனிஷியேட் பண்ணி கொண்டு வரது எல்லாமே இவர்தான். இவர் இன்னும் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரஷ்யன்ஸ் ஆர் டையிங் அப்படிங்கும்போது சிரிப்புகள்லாம் வந்தது இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணி போட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து நியாயங்கள் குடுக்கப்பட்டாலும், த பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் எவர் மேட் அமெரிக்கா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணிட்டாங்கன்னு என்னதான் சொல்லிக்கிட்டாலும், மிக பெருமளவுல ரஷ்யால ஒற்றுமைய கொண்டு வந்தது இவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, இதெல்லாம் அங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய உணர்வ வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா எதுக்காக நம்மனால சண்டை பிடிக்குது? நம்ம தலைவர் ஏன் போய் உக்ரைன் கூட வறண்டு இழுத்துட்டு இருக்காரு? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறது. ஒரு ஐடியா ஓப்பனிங் மூவ்மெண்ட்ன்னு தேவைப்படும் இல்லையா? ஒரு டர்னிங் பாயிண்ட். ஸோ அது ரஷ்யர்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அந்த ஒரு செய்தி இருந்தது. அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தினாரு. இல்லைங்க நான்லாம் அப்படி சொல்லல. நான் வேற ஏதோ சொன்னேன். இத எடிட்டிங் பண்ணி ஒட்ட வச்சுட்டாங்க அப்படிங்கிற போல அவங்க சொன்னாலும், வீடியோ வெளியிட்டது உக்ரைன் தான். யார் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்கன்னுலாம் தெரியல. எது எப்படியோ இப்படி போல நடந்திருந்தது. அந்த ஒரு டைம்ல ஹைலைட் ஆன ஒரு நபர் தான் லிண்ட்சே கிரஹாம் அவர்கள். இப்ப இவரு இப்ப திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சத்துல இருக்காரு. உச்ச நிலையில் அடைஞ்சிருக்காரு. ரஷ்யாவுக்கு எதிரான முடிவுகள் எடுக்க வைக்க ட்ரம்ப் அவர்களுக்கும் அழுத்தங்கள் குடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. சிலர் என்னன்னா, ஜூன் 2 பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா கூப்பிடுறாங்க இல்லையா? அதுக்கு உக்ரைன போக வைக்கிறதுக்கான அழுத்தங்கள் குடுக்கறதுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படிங்கிற சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ தெரியல. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு முடிவுகள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உக்ரைன் 2 பில்லியன் கிட்டலாம் கடன் குடுக்கலாம்னு பெருமளவுல கடன் குடுக்குற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த கடன் குடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டில என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு ரெடி பண்ணி பண்ணியிருந்தாங்க. இப்ப திரும்பவும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, 665 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கடன் குடுத்தவங்களுக்கு பேமெண்ட் பண்ண அத ரீபேமெண்ட் பண்றதுல தவறிட்டாங்க. இப்ப இதனால கடன் குடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஃபண்டிங் பண்ணுவாங்களா? தொடர்ந்து உக்ரைனோட நிப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா, உக்ரைனுக்கு நம்ம போட்டுட்டே இருக்கலாம். இந்த பாத்திரத்துல அது தேங்கி ஒரு கட்டத்துக்கு மேல பெருகி வரணும். அது ஓட்ட பாத்திரமா இருந்து போட போட அடியில போயிட்டே இருந்தது அப்படின்னா, போடுறவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்ப உக்ரைன் டீஃபால்ட்டரா மாறுது அப்படின்னா, மிக பெரும் பிரச்சனையா போயிரும்.
இதனால தான் ஸ்வீடன் பல நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, ரீபில்ட் பண்றதுக்கு 2வது ஃபேக்டரி தயாரிக்கிறதுன்னு பல விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் மேற்குலக நாடுகள் ட்ரை பண்றாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.